நான் வரணும்னு தான் நினைச்சேன். ஆனா பார்த்தா ரேணுகா வலியில ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா. வலியா? ஆமா மல்லி, நேத்து நடந்த சம்பவத்துல அவளுக்கும் கையில அடிபட்டிருக்கு. அது உள்காயமா இருந்ததால நாமளும் கவனிக்கல. அவளுக்கு அப்ப வலிக்காம இருந்திருக்கு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வலியில கத்திக்கிட்டே இருந்தா. ஓஹோ, அப்படியா? நான் தைலம் போட்டு தேய்ச்சி விட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ அன்னபூர்ணி அம்மா வந்தாங்க. நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி என்ன அனுப்பிட்டாங்க. அவங்க இந்த மாதிரி வருமோ சுளுக்கெல்லாம் எடுத்து விடுவாங்களாமே. என்ன மல்லி, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ எதுவுமே பதில் சொல்லாம உன் வேலைய பாத்துக்கிட்டு இருக்க. காது திறந்துதாங்க இருக்கு. நீங்க சொல்றத கேட்டுட்டு தான் இருக்கேன். இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? மல்லி, என் மேல கோவமா இருக்கியா? கோவப்பட என்ன இருக்கு? நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கலையே. நீங்களா நான் ஏதோ கேட்ட மாதிரி பதில் பேசிட்டு இருக்கீங்க.